Hi guys, welcome back to homemade cooking channel. இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா chicken tikka gravy எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் 400 grams வந்து போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா தீனாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இதில் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1.5 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ்க்கு பதிலாக நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் சிக்கன் கறி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் 3 டீஸ்பூன் வந்து நான் சில்லி பேஸ்ட் தான் வந்து சேர்த்துக்கிறேன். 1.5 டீஸ்பூன் கசூரி மதி சேர்த்துக்கலாம். சில்லி பேஸ்ட் வந்து உங்களுக்கு ஏற்ற மாரி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. புளிச்ச கர்ட் வந்து யூஸ் பண்ணாதீங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷான கர்ட் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புளிச்சது யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கிரேவி வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதை 2 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ ஒரு 2 ஹவருக்கு அப்புறமா நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், மசாலா வந்து நல்லா சேர்ந்துருக்கு பாருங்கள் சிக்கனோட. இதை இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா ஒரு பேன் சூடாக்கிக்கிட்டு அதில் பட்டர் விட்டுக்குவோம். அந்த பட்டர் வந்து நல்லா சூடாகிட்டதுக்கு அப்புறமா சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து ஷெல்லோ ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா டீப்பாக சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துடாதீங்க, அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. சிக்கன் வந்து எப்போதுமே ஃப்ரை பண்ணால் அந்த ஜூஸ் வந்து கிடைக்கணும் நம்மளுக்கு சாப்பிட்றப்போ, அப்போ தான் அந்த சிக்கனோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனை கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 டைம்ஸ் இருக்கும் இந்த மாதிரி வந்து திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பட்டர் குறைவாக தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சிக்கன் வேக அந்த பட்டர் வந்து இன்னும் குறையும், அதுக்காக பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து நான் சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டேன். இதை இப்போ நம்ம வெளியே எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா சிக்கனும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், இதை அப்புறமா நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நான் சிக்கன் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். நல்லா வந்துருச்சு. அடுத்ததாக ஒரு பேன் நல்லா சூடாகிட்டு அதில் பட்டர் விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயும் பட்டரும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் 15 சின்ன வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக வெட்டி சாப் பண்ணிக்கிட்டேன். அதை தான் இப்போது இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போது இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேருங்க, அதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அப்போ தான் இந்த வெங்காயம் நல்லா வரும். இங்கே பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வந்துருச்சு. இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷம் இப்படியே வேக விட்டுறலாம். ஏன்னா அந்த கார்லிக்கோட பச்சை வாசம் போகணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, தீஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா வந்துருச்சு. அந்த கார்லிக்கோட கலரும் மாறிடுச்சு பாருங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட. இதில் இப்போது டொமேட்டோ சேர்த்துக்கலாம். டொமேட்டோ வந்து பார்த்திங்கன்னா நான் 1.5 டொமேட்டோ வந்து வெட்டி வச்சுருக்கேன், அதுதான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ரெட் அண்ட் க்ரீன் சில்லி சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி 1, க்ரீன் சில்லி 1 எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா வெட்டிக்கிட்டேன் நீட்டவாக. அதை இப்போ சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதுதான். இது ரெண்டும் நல்லா சேர்த்து வந்துட்டோன்னே இதில் இப்போது எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியும் புதினாவும் நம்ம சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து இது ரெண்டும் நல்லா வரட்டும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போது தான் அதோட வாசனை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்துருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போது சிக்கனை வந்து நம்ம பொரிச்சோம் இல்லையா, அதோட எண்ணெயும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயை நீங்கள் இதோட சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சிக்கனை நம்ம கோட்டிங் கொடுத்தோம் இல்லையா, அந்த மசாலாஸும் பட்டருமே இதில் இருக்கும். சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும். இப்போது இதில் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 3 டீஸ்பூன் சிக்கன் கறி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 3 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணும்போது அடுப்பு தீ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா தூள் வந்து கருகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இதில் 1000 ml வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். டோட்டலாகவே இந்த கிரேவி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 1000 ml வந்து வாட்டர் பிடிச்சிது. இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா நல்லா வெந்து வரட்டும். மசாலா நல்லா வெந்தால் தான் பச்சை வாடைன்றது அடிக்காது. நீங்கள் மசாலா நல்லா வேக வைக்கல அப்படின்னாக்கா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கொதி வருது பாருங்கள். இப்போது இதில் 3 டேபிள் ஸ்பூன் கேர்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கேர்ட் வந்து புளிக்காத கேர்டாக வந்து ஆட் பண்ணுங்கள். புளிச்சது தயவு செஞ்சு சேர்த்துக்காதீங்க, கிரேவி நல்லாவே இருக்காது. இந்த கேர்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் திரிஞ்சு மேலே வந்துருச்சு பாருங்கள். நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போது இதில் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் குறைவாகவே இருந்தது. அதனால் நான் 1 டீஸ்பூன் தான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஏன் வந்து நான் நெய்யை கடைசியாக விடுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதை நீங்கள் நெய் இந்த மாதிரி கடைசியாக விட்டு எப்பயும் செஞ்சிங்கன்னா அதோடய டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிடாதவங்களாக இருந்தால் தயவு செஞ்சு இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போது இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்மளோட சிக்கன் திக்கா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுட் ரெசிபி இது தான். நாளைக்கு நான் கண்டிப்பாக இந்த வீடியோவோட பார்ட் 2ல் வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த சிக்கன் திக்கா கிரேவியை வச்சு நான் என்ன செஞ்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு. என்னுடைய இந்த காணொளி பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி. நாளைக்கு மறுபடியும் உங்களை சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ஹோம்மேட் குக்கிங் சேனல். பை பாய்.